வணக்கம். இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகளை காணலாம். அரசுமுறை சுற்றுப்பயணமாக 3 நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்கிறார் பிரதமர் மோடி. முதல் நாடாக சைப்ரஸ் சென்ற பிரதமருக்கு அந்நாட்டு அதிபர் நிகோஸ் கிறிஸ்டோடூலிட்ஸ் உற்சாக வரவேற்பு. ஈரான் இஸ்ரேல் இடையிலான போர் பதற்றம். தலைநகர் டெஹ்ரானில் எண்ணெய் கிணறுகளை தாக்கிய இஸ்ரேல். இஸ்ரேல் ஈரான் இடையிலான மோதல் தீவிரம். இரு நாடுகளிலும் அப்பாவி மக்கள் உயிரிழந்த பரிதாபம். உச்சகட்டத்தை எட்டிய இஸ்ரேல் ஈரான் போரால் உலக நாடுகள் அதிர்ச்சி. ரஷ்ய அதிபர் புதின் அமெரிக்க அதிபர் தொடர்பு கொண்டு பேச்சு. இனி விரிவான செய்திகளை காணலாம். கனடாவின் கனனாஸ்கிஸ் நகரில் நடைபெறும் G7 உச்சி மாநாட்டில் பிரதமர் மோடி கலந்து கொள்ள உள்ளார். அரசுமுறை சுற்றுப்பயணமாக 3 நாடுகளுக்கு பிரதமர் மோடி செல்ல திட்டமிட்டுள்ளார். அதன்படி இன்று டெல்லியில் இருந்து புறப்பட்ட பிரதமர் மத்திய கிழக்கு நாடான சைப்ரஸ் சென்றுள்ளார். அங்கு அந்நாட்டின் அதிபர் நிகோஸ் கிறிஸ்டோடூலிட்ஸை சந்தித்து இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்துகிறார். மேலும் விமாசோல் நகரில் நடைபெறும் வர்த்தக மன்றத்திலும் சிறப்புரையாற்றுகிறார். இதையடுத்து கனடாவின் கனாஸ்கிஸ் நகரில் நடைபெறும் G7 உச்சி மாநாட்டில் கலந்து கொள்கிறார். கனடாவின் பிரதமரின் சிறப்பு அழைப்பின் பேரில் இந்த மாநாட்டில் பங்கேற்கும் பிரதமர் மோடி பல்வேறு முக்கியமான சர்வதேச பிரச்சினைகள் குறித்து உரையாற்றுகிறார். குறிப்பாக எரிசக்தி பாதுகாப்பு, தொழில்நுட்பம் மற்றும் கண்டுபிடிப்பு, செயற்கை நுண்ணறிவு, ஆற்றல் தொடர்பு, குவாண்டம் தொடர்பான பிரச்சினைகள் குறித்தும் அவர் பேச திட்டமிட்டுள்ளார். பின்னர் கனடாவின் பயணத்தை முடித்துக் கொண்டு பிரதமர் மோடி 18ஆம் தேதி ஐரோப்பிய நாடான குரோசியா செல்கிறார். அந்த நாட்டு பிரதமர் ஆண்ட்ரி பிளாக்வோச் அழைப்பின் பேரில் செல்லும் பிரதமர் மோடி அங்கு பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். இருதரப்பு உறவுகளையும் வலுப்படுத்துவதிலும் இது ஒரு முக்கியமான சந்திப்பாக அமையும் என வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஈரான் இஸ்ரேல் இடையேயான போர் பதற்றம் தீவிரமடைந்த நிலையில் ஈரானின் தலைநகர் டெஹ்ரானில் உள்ள எண்ணெய் கிணறுகளை இஸ்ரேல் தாக்கியுள்ளது. ஈரானின் அணுசக்தி கட்டமைப்புகள் மற்றும் ராணுவ தளங்கள் மீதான இஸ்ரேலின் தாக்குதல் மற்றும் ஈரானின் பதிலடி தாக்குதலால் மத்திய கிழக்கில் பெரும் போர் பதற்றம் நிலவுகிறது. ஈரான் மீது நேற்று முன்தினம் அதிகாலையிலிருந்து இஸ்ரேல் அதிரடி தாக்குதலை தொடங்கியது. தங்களை தற்காத்துக் கொள்ள நடத்தப்படும் முன்கூட்டிய தாக்குதல் இது என அறிவித்த இஸ்ரேல் இந்த ராணுவ நடவடிக்கைக்கு ஆபரேஷன் ரைசிங் லயன் என பெயரிட்டு தாக்குதலில் ஈடுபட்டது. இஸ்ரேலின் இந்த திடீர் தாக்குதல் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இதற்கு பதிலடியாக 100க்கும் மேற்பட்ட ட்ரோன்களை நேற்று முன்தினம் நள்ளிரவில் இருந்த ஈரான் இஸ்ரேல் மீது செலுத்தியது. இப்படி இஸ்ரேலும் ஈரானும் தங்கள் தாக்குதலை தொடர்வதில் உறுதியாக இருப்பதால் மத்திய கிழக்கில் உச்சகட்ட போர் பதற்றம் நிலவி வருகிறது. இந்த நிலையில் இஸ்ரேல் வீசிய ஏவுகணையால் ஈரான் தலைநகர் டெஹ்ரானில் 2 முக்கிய எண்ணெய் கிடங்குகள் பற்றி எரிந்து வருவதாக ஈரானிய எண்ணெய் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஈரானிய எண்ணெய் அமைச்சகத்தின் தகவலின்படி டெஹ்ரானில் வடமேற்கில் உள்ள ஹாச்ரானில் உள்ள எண்ணெய் கிடங்குகளும் நகரத்திற்கு தெற்கே உள்ள மற்றொன்றும் தகர்க்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இஸ்ரேலின் பாதுகாப்பு படை வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் ஈரானிய ஆட்சி அணு ஆயுதத்தை பெறுவதற்கான முயற்சிகளை முன்னெடுத்து சென்றதாகவும் ஈரானிய ஆட்சி அதன் அணு ஆயுத காப்பகத்தை மறைத்து வைத்திருப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளது. இஸ்ரேல் ஈரான் இடையிலான மோதல் தீவிரமடைந்த நிலையில் இரு நாடுகளிலும் உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளது. இஸ்ரேல் மீது ஈரான் நூற்றுக்கணக்கான ஏவுகணைகளை ஏவிய நிலையில் வரும் நாட்களில் ஈரான் மீது மிகப்பெரிய தாக்குதல்கள் நடத்தப்படும் என்று இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு எச்சரித்துள்ளார். ஈரான் அணு ஆயுதம் தயாரிப்பதை தடுக்கும் நோக்கில் அந்நாட்டின் அணுசக்தி கட்டமைப்புகளை அழிக்க இஸ்ரேல் முடிவு செய்தது. ஆபரேஷன் ரைசிங் லயன் என்ற பெயரில் ஈரானின் அணுசக்தி தளங்கள், ஏவுகணைகள் தயாரிக்கும் தளங்கள், மூத்த அணுசக்தி விஞ்ஞானிகள், ராணுவ தளபதிகளை குறிவைத்து இந்த தாக்குதல் கடந்த வெள்ளிக்கிழமை மேற்கொள்ளப்பட்டது. இதற்கு பதிலடியாக நூற்றுக்கணக்கான ஏவுகணைகளை இஸ்ரேல் மீது ஈரான் ஏவியது. அந்த ஏவுகணைகளை இடைமறித்து அழிக்க மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்க வான் பாதுகாப்பு அமைப்பு மற்றும் போர்க்கப்பல் இஸ்ரேலுக்கு உதவியதாக கூறப்படுகிறது. ஈரான் மீது மேலும் தாக்குதல்கள் நடத்தப்படும் என்றும் இஸ்ரேல் எச்சரிக்கை விடுத்தது. இஸ்ரேல் மீது ஈரான் தொடர்ந்து ஏவுகணைகளை ஏவினால் டெஹ்ரான் பற்றி எரியும் என்று இஸ்ரேல் பாதுகாப்புத்துறை அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் கடுமையாக எச்சரிக்கை விடுத்தார். பாலிஸ்டிக் ஏவுகணைகளும் இஸ்ரேலை அழிப்பதற்கான ஈரானின் மற்றொரு ஆயுதமாக உள்ளது. இதுவரை 20 ஈரான் ராணுவ தளபதிகள் கொல்லப்பட்டுள்ளதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. அந்த வேளையில் ஈரான் தாக்குதலில் இஸ்ரேல் வீரர்கள் 7 பேர் காயமடைந்துள்ளதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது.
இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையேயான போர் பதற்றம் தொடர்பாக அதிபர் ட்ரம்ப் ரஷ்ய அதிபர் புதினை தொடர்பு கொண்டு பேசியுள்ளார். இஸ்ரேல் ஈரான் இடையே பல ஆண்டுகளாக பனிப்போர் நிலவி வந்த நிலையில் தற்போது மிகப்பெரிய மோதலாக உருமாறியுள்ளது. ஈரானின் அணு ஆயுத தயாரிப்பு நடவடிக்கையை தடுக்கும் நடவடிக்கையில் இஸ்ரேல் இறங்கியுள்ளது. ஈரானின் அணு ஆராய்ச்சி மையங்கள், ஏவுகணை சேமிப்பு கிடங்குகள் உட்பட பல்வேறு இடங்களை குறிவைத்து இஸ்ரேல் விமானப்படை தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலுக்கு பதிலடியாக இஸ்ரேல் மீது ஈரான் ஏவுகணை ட்ரோன்களை தாக்குதல் நடத்தி வருகிறது. இதனால் மத்திய கிழக்கில் பதற்றமான சூழல் நிலவி வருகிறது. இந்த நிலையில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பை நேற்று தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். சுமார் 50 நிமிடங்கள் நீடித்த அவர்களின் உரையாடலில் மத்திய கிழக்கில் ஈரான் இஸ்ரேல் தாக்குதலால் ஏற்பட்டுள்ள போர் பதற்ற நிலை குறித்து பேசப்பட்டது. மேலும் உக்ரைனுடனான போர் நிறுத்தம் குறித்து பேசப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. நாட்டில் உள்ள ஒவ்வொருவரும் தங்களது தாய்மொழிக்கு பெருமை சேர்க்க வேண்டும் என ஆளுநர் ஆர்.என். ரவி வலியுறுத்தியுள்ளார். சென்னை ஆளுநர் மாளிகையில் எண்ணி துணிக என்ற தலைப்பிலான கலந்துரையாடல் நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. 13 நாடுகளைச் சேர்ந்த தமிழ் ஆளுமைகள் இதில் பங்கேற்றனர். இந்நிகழ்ச்சியில் ஆளுநர் ஆர்.என். ரவி கலந்து கொண்டு தலைமை தாங்கி உரையாற்றினர். அப்போது அவர் ஜப்பான், சீனா, ரஷ்யா, ஜெர்மனி போன்ற நாடுகள் அறிவியலில் கொடிகட்டி பறப்பதாக கூறினார். ஆனால் அதை அவர்கள் ஆங்கிலம் வழியாக கற்கவில்லை என்றும் கூறினார். மேலும் ஆங்கிலம் கற்றுக்கொள்ளுங்கள், ஆனால் அதை மேன்மையான மொழியாக கருத வேண்டாம் என கூறினார். ஒவ்வொருவரும் தாய்மொழிக்கும் பெருமை சேர்க்க வேண்டும் என்றும் பாரதத்தின் அழகு இங்குள்ள பல தாய்மொழிகள் என கூறினார். மேலும் ஒவ்வொரு மொழியையும் மலர வேண்டும். மொழி என்பது பண்பாடு, கலாச்சாரத்தின் அடையாளம். இதற்கு தமிழ் வழிகாட்டியாக இருக்க வேண்டும் என்று தெரிவித்தார். அகமதாபாத் விமான விபத்தில் உயிரிழந்தவர்கள் குடும்பத்தினருக்கு கூடுதலாக 25 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என ஏர் இந்திய நிறுவனத்தின் தலைமை நிறுவனருமான டாடா குழுமம் அறிவித்துள்ளது. குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் இருந்து கடந்த 12ஆம் தேதி புறப்பட்ட விமானம் விபத்துக்குள்ளானது. புறப்பட்ட சில நிமிடங்களில் விமான நிலையத்திலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மருத்துவக் கல்லூரி மாணவர் விடுதி மீது விமானம் விழுந்து வெடித்து சிதறியது. இதில் 274 பேர் உயிரிழந்ததாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. விமான விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 1 கோடி ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்று ஏர் இந்தியா நிறுவனம் ஏற்கனவே அறிவித்திருந்தது. இந்த நிலையில் விமான விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு கூடுதலாக 25 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்று ஏர் இந்திய நிறுவனத்தின் தலைமை நிறுவனருமான டாடா குழுமம் அறிவித்துள்ளது. அதன் மூலம் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 1.25 கோடி ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தானில் நேற்று ஏற்பட்ட நிலநடுக்கமானது ரிக்டர் அளவில் 4.4 பதிவானது. பாகிஸ்தானில் நேற்று நிலநடுக்கம் ஏற்பட்டது. மாலை 6:53 மணிக்கு ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 4.4 பதிவானது. அந்நாட்டின் பலுசிஸ்தான் மாகாணம் குவாடர் மாவட்டம் பாஸ்னி நகரில் இருந்து 10 கிலோமீட்டர் தொலைவை மையமாக கொண்டு இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலநடுக்கத்தில் கட்டிடங்கள் லேசாக அதிர்ந்ததால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். அதேவேளையில் இந்த நிலநடுக்கத்தில் உயிரிழப்பு சம்பவங்கள் எதுவும் ஏற்படவில்லை என தகவல் வெளியாகியுள்ளது. தூத்துக்குடி வ.உ.சி. சிதம்பரனார் துறைமுகத்திற்கு சிறிய விருது வழங்கப்படுவதாக துறைமுக ஆணையம் தெரிவித்துள்ளது. தூத்துக்குடி வ.உ.சி. சிதம்பரனார் துறைமுகத்திற்கு கடந்த 2024ஆம் ஆண்டிற்கான செலவு நிர்வாகத்திற்காக இந்திய அகல விலைப்படி நிர்ணய கணக்கில் நிறுவனம் தேசிய விருது வழங்கியுள்ளது. சரக்குகள் கையாளும் செயல்பாட்டு திறனை அதிகரிப்பதற்காக எடுக்கப்பட்ட அனைத்து முயற்சிகளிலும் அதன் ஒட்டுமொத்த செலவினத்தை குறைப்பதற்காக இவ்விருது வழங்கப்பட்டது. மேலும் மனிதவள மேம்பாட்டை மேம்படுத்துதல், சரக்கு கையாளும் திறன் அதிகரிப்பு, நிலையான மின் ஆற்றல் ஆகியவற்றினை கடைபிடித்த மூலம் இச்சாதனை படைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. துறைமுகத்தின் இழுவை கப்பல்களுக்கு தளத்திலிருந்து மின்சாரம் வழங்குதல், மின்சாரத்தினால் இயக்கக்கூடிய வாகனங்களை பயன்படுத்துதல் போன்றவை முக்கிய காரணங்களாக அமைந்துள்ளது. மதுரை அருகே திருவாசகம் அருளிய மாணிக்கவாசகர் பிறந்த ஊரான திருவாதவூரில் மீன்பிடி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே பெரிய கண்மாய் என்று அழைக்கக்கூடிய சோழப்பன் ஏரியில்
கண்மாய் உள்ளது. இக்கண்மாய் மூலம் இப்பகுதியில் உள்ள சுமார் 100 ஏக்கருக்கு மேல் விவசாய நிலங்கள் மற்றும் நீர்பிடிப்பு பகுதிகள் பாசனம் பெறுகின்றனர். இப்பகுதியில் விவசாய பணிகள் முடிவடைந்தவுடன் இக்கண்மாயில் பாரம்பரிய முறைப்படி மீன்பிடி திருவிழா பெறுவது வழக்கம். அதன்படி நேற்று நடைபெற்ற மீன்பிடி திருவிழாவில் 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் தாங்கள் வைத்திருந்த கச்சா, வலை உள்ளிட்ட மீன்பிடி உபகரணங்களை கொண்டு கட்லா, ரோகு, ஜிலேபி, விரால் என பல்வேறு வகையான நாட்டு ரக மீன்களை ஆர்வத்துடன் பிடித்து மகிழ்ந்தனர். இதேபோன்ற மீன்பிடி திருவிழாவின் மூலம் அதிக மழை பெய்து நீர்நிலைகள் பெறுவதுடன் விவசாயம் செழிக்கும் என்று விவசாயிகள் நம்பிக்கை தெரிவித்தனர். பொன்னேரியில் ஓடையில் குளிக்கச் சென்ற 2 மாணவர்கள் பரிதாபமாக நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த மூகாம்பிகை நகர் பகுதியில் உள்ள ஓடையில் பள்ளி மாணவர்கள் சிலர் பல்வேறு குழுக்களாக குளித்துக் கொண்டிருந்தனர். அப்போது 8ஆம் வகுப்பு படிக்கும் குகன் என்ற மாணவன் திடீரென தண்ணீரில் அடித்து செல்லப்பட்டார். இதனை கண்ட மற்றொரு குழுவைச் சேர்ந்த நிசாந்த் என்ற மாணவன் உடனடியாக தண்ணீரில் குதித்து குகனை காப்பாற்ற முயன்றுள்ளார். இதில் நிசாந்தும் தண்ணீரில் அடித்து செல்லப்பட்டு மாயமானார். இதுகுறித்து அப்பகுதி மக்கள் அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த பொன்னேரி தீயணைப்பு வீரர்கள் ரப்பர் படகில் ஓடையில் இறங்கி தண்ணீரில் மூழ்கி மாயமான 2 சிறுவர்களையும் சடலமாக மீட்டனர். இதனைத் தொடர்ந்து பொன்னேரி காவல்துறையினர் இருவரது சடலங்களையும் கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். ஓடையில் குளிக்கச் சென்ற 2 மாணவர்கள் நீரில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருவெரும்பூர் அடுத்த வாழவந்தான் கோட்டை அருகே மின்வாரிய ஒப்பந்த பெண் ஊழியரிடம் 4.5 சவரன் தங்கச் செயினை பறித்துச் சென்ற நபரை காவல்துறையினர் கைது செய்தனர். தப்பியோடிய நபரை தேடி வருகின்றனர். திருவெரும்பூர் அடுத்த வாழவந்தான் கோட்டை காமாட்சியம்மன் நகரைச் சேர்ந்த மதியழகனின் மனைவி கமலா என்பவர் திருச்சி மன்னார்புரத்தில் மின்சார வாரியர் அலுவலகத்தில் ஒப்பந்த அடிப்படையில் வேலை பார்த்து வருகிறார். இந்த நிலையில் நேற்று பணியை முடித்துவிட்டு பேருந்தில் பயணித்து அதன் பிறகு சைக்கிளில் வீட்டிற்கு சென்றார். அப்போது வாழவந்தான் கோட்டை அருகே 2 சக்கர வாகனத்தில் பின்னால் வந்த 2 பேர் கலாவை கீழே தள்ளிவிட்டு கழுத்தில் அணிந்திருந்த 4.5 சவரன் தங்க சங்கிலியை பறித்து கொண்டு தப்பிச் சென்றனர். இதற்கிடையே காட்டூர் ஆயில் மில் செக் போஸ்டில் அரியமங்கலம் காவல்துறையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த போது 2 சக்கர வாகனத்தில் வந்த நபரை பிடித்தபோது அரிவாளை காட்டிவிட்டு வாகனத்தை ஓட்டி வந்த நபர் தப்பிச் சென்றார். அதன் பின்னர் வாகனத்தின் பின்னால் அமர்ந்திருந்த நபரை பிடித்து காவல்துறையினர் விசாரணை செய்தனர். அப்போது கரூர் மாவட்டம் வெங்கமேட்டைச் சேர்ந்த மோகன் பாபு என்பதும் அவனுடன் வந்த கரூர் வெங்கமேடு பகுதியைச் சேர்ந்த சங்கர் என்பதும் வாழவந்தான் கோட்டையில் பெண்ணிடம் 4.5 சவரன் செயினை பறித்து வந்ததும் தெரியவந்தது. இதனையடுத்து மோகன் பாபுவை காவல்துறையினர் கைது செய்தனர். தப்பி ஓடிய சங்கரை தேடி வருகின்றனர். தூத்துக்குடியில் மீன்பிடி தடைக்காலம் 14ஆம் தேதி நள்ளிரவு நிறைவடைகின்ற நிலையில் 16ஆம் தேதி மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்வதற்கு ஆயத்த பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தமிழகம் முழுவதும் மீன்களின் இனப்பெருக்கத்திற்காக மீன்பிடி தடைக்காலம் 60 நாட்கள் தமிழக அரசு தடை விதித்திருந்தது. இந்த நிலையில் மீன்பிடி தடைக்காலம் ஜூன் 14ஆம் தேதி நள்ளிரவுடன் நிறைவடைகிறது. இதையடுத்து தூத்துக்குடி விசைப்படகு மீன்பிடி துறைமுகத்தில் விசைப்படகு மீனவர்கள் கடலுக்கு செல்வதற்கு தங்கள் படகுகளில் பல்வேறு பராமரிப்பு பணிகளை செய்து சோதனை ஓட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் கடலுக்கு செல்வதற்காக மீன்பிடி வலைகள், மிதவைகள் ஆகியவற்றை தயார் செய்து படகுகளில் ஏற்றும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதையடுத்து வரும் 16ஆம் தேதி திங்கட்கிழமை அதிகாலையில் மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்கின்றனர். திருவண்ணாமலை கிரிவல பாதையில் யமலிங்கம் எதிரில் கள்ளத்தனமாக மது பாட்டில்களை விற்பனை செய்த இளைஞரிடமிருந்து காவல்துறையினர் மது பாட்டில்களை பறிமுதல் செய்தனர். நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலை கிரிவல பாதையில் யமலிங்கம் எதிரில் இளைஞர் ஒருவர் வெளிமாநில மதுவை வாங்கி வந்து கள்ளத்தனமாக சாமியார்களுக்கு விற்பனை செய்து வந்ததை காவல்துறையினர் கண்டுபிடித்தனர். அப்போது மது பாட்டில்களை எடுத்துக்கொண்டு போதை நபரை விசாரணைக்கு காவல் நிலையத்திற்கு அழைத்தபோது தன்னைத்தானே கருக்களால் தாக்கிக் கொண்டு போதை நபர் காவல்துறையினரை தகாத வார்த்தைகளால் திட்டினர். இந்த செயலை கண்டித்து பொதுமக்கள், பக்தர்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் மிகுந்த அச்சத்துடன் காரை பின்னோக்கி ஓட்டிச் சென்றனர். இதற்கிடையே இதுபோன்ற செயல்கள் இனிமேல் நடக்கக்கூடாது எனவும் 14 கிலோமீட்டர் தூரம் கிரிவல பாதையில் போதுமான காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் இருக்க வேண்டும் எனவும் பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். பாபநாசம் அடுத்த அம்மாப்பேட்டையில் வாய்க்காலை தூர்வார கோரி வாய்க்காலில் இறங்கி தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
தஞ்சாவூர் நாகப்பட்டினம் செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் பாபநாசம் தாலுகா அம்மாப்பேட்டையிலிருந்து பல்லவராயன்பேட்டை வரை உள்ள சாலையின் தென்புறம் செல்லும் வடிகால் வாய்க்காலிலும் இதிலிருந்து பிரியும் வன்னையக்கரம்பை வடிகால் வாய்க்காலிலும் நாரல் புல் புதர் மண்டியுள்ளது. இதனால் நூற்றுக்கணக்கான ஏக்கர் விவசாய நிலங்கள் தண்ணீரில் பாயாமல் பாதிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் பல்லவராயன்பேட்டை வாய்க்காலை தூர்வார கோரி தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் மாவட்ட துணை செயலாளர் செந்தில்குமார் தலைமையில் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினர் கருப்பு கொடியை ஏந்தி வாய்க்காலில் இறங்கி காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது வாய்க்காலை தூர்வார வேண்டும் என வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். பாபநாசம் பகுதியில் 2 சிறுமிகளுக்கு பாலியல் தொந்தரவு செய்த 2 குற்றவாளிகளை குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் காவல்துறையினர் சிறையில் அடைத்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுகா ராஜகிரியைச் சேர்ந்த 5 வயது சிறுமியை பாட்ஷா என்கின்ற மகாபு பாட்ஷா என்பவர் பாலியல் வன்கொடுமை செய்ததாக சிறுமியின் தாயார் அளித்த புகாரின் பேரில் பாபநாசம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு மகாபு பாட்ஷாவை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இதேபோன்று ஐயம்பேட்டையைச் சேர்ந்த முத்துக்குமாரின் மகன் விக்னேஷ் என்பவர் குடித்துவிட்டு ஐயம்பேட்டை அண்ணாநகரைச் சேர்ந்த 9 வயது சிறுமிக்கும் பாலியல் தொல்லை கொடுத்ததாக சிறுமியின் தாயார் அளித்த புகாரின் பேரில் பாபநாசம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விக்னேஷை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த நிலையில் குற்றவாளி மகாபு பாட்ஷா, விக்னேஷ் ஆகியோர் மீது குண்டர் தடுப்புச் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ராஜாராம் பரிந்துரை செய்ததின் பேரில் தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம் உத்தரவிட்டதை அடுத்து இருவரையும் குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் காவல்துறையினர் சிறையில் அடைத்தனர். தஞ்சாவூரில் பெண்ணின் கர்ப்பப்பையிலிருந்து 27 கிலோ எடை கொண்ட நார்த்தெசு கட்டியை மருத்துவர்கள் வெற்றிகரமாக அகற்றி சாதனை படைத்துள்ளனர். தஞ்சாவூரில் 45 வயதான பெண்ணிற்கு கர்ப்பப்பையிலிருந்து சினைப்பை மற்றும் கர்ப்பப்பையோடு 27 கிலோ எடை கொண்ட புற்றுநோய் அல்லாத நார்த்திசு கட்டி உருவாகி அவதிப்பட்டு அவர் மீனாட்சி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தார். இவருக்கு பெண் பாலுறுப்பியல் துறையின் முதுநிலை நிபுணரான டாக்டர் நிர்மலாவின் தலைமையில் அறுவை சிகிச்சை நிபுணர்கள் டாக்டர்கள் அருமாணிக்கம், வினோதா தேவி ஆகியோர் பெண்ணின் கர்ப்பப்பையிலிருந்த 27 கிலோ நார்த்திசு கட்டியை வெற்றிகரமாக அகற்றினர். தற்போது 2 குழந்தைகளுக்கு தாயான பெண் நலமுடன் உள்ளார். இது குறித்து டாக்டர் நிர்மலா தெரிவிக்கையில், பெண்கள் தங்களுக்கு ஏதாவது ஒரு தொந்தரவு, இந்த மாதிரி வயிற்று வீக்கம் இல்ல உதிரப்போக்கு தொந்தரவு இல்ல கட்டி அந்த மாதிரி இருந்தா ஆரம்பத்திலே வைத்தியம் செய்து கொண்டால் இவ்வளவு பெரிய ப்ரொசீஜர் எடுத்துக்கொள்ள தேவையில்லை. அதனால பெண்கள் அடிக்கடி அவங்களுக்கு ஹெல்த் செக்அப் மாதிரி பண்ணிட்டு மருத்துவரை கலந்து ஆலோசித்து சின்ன சின்ன தொந்தரவு இருக்கும்போதே வைத்தியம் செய்து கொண்டால் இவ்வளவு பெரிய காம்ப்ளிகேஷனோட நம்ம எதிர்கொள்ள தேவையில்லை. அந்த கட்டி 27 கிலோ கட்டி எடுத்திருக்கோம். இவங்களுக்கு ஆரம்பத்திலேயே 2 வருஷமா அவங்க இந்த சிரமத்தோட இருந்திருக்காங்க. இது ஆரம்பத்துல சின்ன சைஸா தான் இருந்துச்சு. ஆரம்பத்துல எடுத்திருந்தோம்னா இவ்வளவு பெரிய ப்ரொசீஜர், இவ்வளவு பெரிய சர்ஜரி, இவ்வளவு காம்ப்ளிகேஷனோட பண்ணிருக்க தேவையில்லை. பெரியகுளம் அருகே உள்ள வடுகப்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளியில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு மக்கள் நலன் முன்னேற்ற சங்கம் சார்பில் ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள வடுகப்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடந்து முடிந்த 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு மக்கள் நலன் முன்னேற்ற சங்கத்தின் சார்பில் ஊக்கத்தொகை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு பெற்றோர் ஆசிரியர் கழகத்தின் செல்வராஜ் தலைமையில் ஆசிரியர் ராஜா ஆகியோர் தலைமை தாங்கினர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மக்கள் நல முன்னேற்ற சங்கத்தின் மாநில செயலாளர் சவுந்தரபாண்டியன், துணை செயலாளர் ஜெயமணி ஆகியோர் செய்திருந்தனர். நிகழ்ச்சியில் சங்கத்தின் நிறுவன தலைவர் கணேசன் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கும் கேடயங்களும் சான்றுகளும் ஊக்கத்தொகையும் வழங்கி பாராட்டினர். இதில் மாநில பொதுக்குழு உறுப்பினர் ராம்மோகன், பாலமுருகன், பரமசிவம், சந்திரசேகர், வடுகப்பட்டி பேரூராட்சி மன்ற தலைவர் நடேசன், மேலாண்மை குழு தலைவர் ஜோதி, உடற்கல்வி ஆசிரியர் கார்த்திகை ராஜ் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மூளை சாவு அடைந்த சீதா என்ற இளம் பெண்ணின் உடல் தானம் செய்யப்பட்டதை அடுத்து இதயம், கல்லீரல், சிறுநீரகங்கள் புதுச்சேரி, சென்னை உள்ளிட்ட மருத்துவமனைகளுக்கும் ஆம்புலன்ஸ் மூலம் கொண்டு செல்லப்பட்டது. கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடியை அடுத்த
எல்லப்பன்பேட்டையில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு செல்வ கணபதி என்பவர் தனது மனைவி மற்றும் குழந்தைகளுடன் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். அப்போது ஏற்பட்ட சாலை விபத்தில் செல்வ கணபதி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். அவரது மனைவி மற்றும் குழந்தை பலத்த காயங்களுடன் புதுச்சேரி தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தனர். இதில் மனைவி சீதா என்பவர் மூளைசாவு அடைந்தார். இதனால் இவரது உடல் உறுப்புகள் வேறு யாருக்காவது பயன்படட்டும் என்று சீதாவின் உறவினர்கள் முடிவெடுத்தனர். இதையடுத்து சீதாவின் உடல் புதுச்சேரி மூலக்குளம் பகுதியில் உள்ள ஈஸ்ட் கோஸ்ட் தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டது. அங்கு அறுவை சிகிச்சை செய்த இதயம், கல்லீரல், சிறுநீரகம் ஆகியவை சென்னை தனியார் மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலம் கொண்டு செல்லப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அவரது கல்லீரல் புதுச்சேரி மகாத்மா காந்தி தனியார் மருத்துவமனைக்கும், சிறுநீரகங்கள் புதுச்சேரி அரசு மருத்துவமனைக்கும் ஆம்புலன்ஸ் மூலம் கொண்டு செல்லப்பட்டது. இதனால் ஈஸ்ட் கோஸ்ட் மருத்துவமனை வளாகம் பரபரப்பாக காணப்பட்டது. தானமாக கொடுக்கறதுக்கு முன் வந்தாங்க. இப்படிப்பட்ட செய்திக்கு நாங்கள் நன்றி மிகப்பெரிய அளவில் தெரிவித்துக் கொள்கிறோம். அந்த அம்மாவுடைய 2 கிட்னிகள் ஒன்று நம்ம ஈஸ்ட் கோஸ்ட் மருத்துவமனையில் ஒரு பேஷண்ட்டுக்கு நம்ம மாற்று அறுவை சிகிச்சை செய்கிறோம். இன்னொரு கிட்னி நம்ம பாண்டிச்சேரி மருத்துவமனை இந்திரா காந்தி மருத்துவமனைக்கு அனுப்ப போகிறோம். அந்த அம்மாவுடைய இதயம் மெட்ராஸ் எம்ஜிஎம் ஹாஸ்பிட்டலுக்கு போகுது. லிவர் பாண்டிச்சேரியிலே இருக்கிற எம்ஜிஎம் ஹாஸ்பிட்டலுக்கு போகுது. இப்போ எல்லாம் அந்த ஆர்கன் ஹார்வெஸ்டிங் இப்போ நடந்து கொண்டு இருக்குது. இது முடிஞ்ச பிறகு கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் இங்கே பண்ணிவிடும். மற்ற ஆர்கன் மற்ற இடத்துக்கு நான் சொன்ன மாதிரி போயிடும். இது நடக்கிறது நம்ம ஹாஸ்பிட்டலை பொறுத்த வரைக்கும் 2வது முறையாக நடக்குது. வெரி ஃபர்ஸ்ட் ஆக்சுவலாக கடந்த ஜனவரி மாதம் 2ஆம் தேதி நடந்தது. அப்போ அதே மாதிரி ஒரு பிரெயின் டெட் அவங்களுடைய உடம்புல இருந்து ஆக்சுவலாக 7 பேருக்கு தானம் செய்யப்பட்டது, கண் உள்பட. அதே மாதிரி இந்த இடம் 4 பேருக்கு உயிர் காக்கிற மாதிரி இந்த உறுப்பு தானம் அந்த குடும்பம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். இது நீங்கள் செய்தித்துறை உங்கள் வாயிலாக மற்றவங்களுக்கு போகணும். இதே மாதிரி விழிப்புணர்வு ஏற்படுங்கிறதுக்காக தான் இந்த மீட்டிங் ஆகிடுது. நாகை அருகே துளசியாபுரத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ மகா மாரியம்மன் திருக்கோவிலில் கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. நாகை மாவட்டம் கீழ்வேலூரை அடுத்த கூரத்தாங்குடி துளசியாபுரத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ மகா மாரியம்மன் திருக்கோவிலில் கும்பாபிஷேக விழா 20 ஆண்டுகளுக்கு பிறகு சிறப்பாக நடைபெற்றது. விழாவின் முன்னதாக விக்னேஸ்வர பூஜை உள்ளிட்ட யாக வேள்விகள் நடைபெற்றது. இதையடுத்து சிவச்சாரியர்கள் யாகத்தில் பூஜிக்கப்பட்ட புனித நீரை மேளதாள வாத்தியங்கள் முழங்க கோவிலின் கோபுரத்திற்கு எடுத்துச் சென்று கலசத்தின் மீது ஊற்றி கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்தினர். அதன் பின்னர் கோவிலில் திரண்டிருந்த பக்தர்கள் மீது புனித நீரை தெளித்தனர். அதன் பின்னர் மூலவரான மகா மாரியம்மன், காத்தவராயன், பெரியாச்சி, வீரன் உள்ளிட்ட பரிவார தெய்வங்களுக்கும் சிறப்பு அபிஷேகம், ஆராதனைகளும் நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ மகா மாரியம்மனை வழிபட்டனர். மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.